இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? மேடம் எனக்கு வந்து இவங்க வந்து நேத்து கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேத்து காலையில நல்லா போனாருங்க மேடம். காலையில நல்லா நான் வேலைக்கு எங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாரு. நேத்து வேலைக்கு போல. சம்பளம் முந்தா நேத்து எனக்கு வந்து 15,000 ரூபாய் நாங்க சொன்னோம். இது மாதிரி எனக்கு மாசம் 15,000 14,000 கொடுத்துரு, உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். நான் அதுல கடனை படுத்துட்டு வாடகையை கட்டிட்டு நான் இருக்கிறத வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசிதான் எல்லாம் விட்டுட்டு செஞ்சுட்டு போனாங்க. அந்த போயிட்டு பேசி முடிச்சு எல்லாம் போயிட்டு போன வாரத்துல வந்து சண்டை. கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னன்னு இவங்க தங்கச்சி ஏதோ வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வராரு, என் தங்கச்சி வந்து என்னை வந்து வர சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போல. நான் சொன்னேன், நீ இத்தனை வருஷம் சொல்லிட்டு உன் தங்கச்சி கூப்பிட்டுச்சு, நீ போல, உனக்கு என்கிட்ட அவங்க சொல்லவும் இல்லை, அதனால நீ போவாதன்னு சொன்ன. நீ எதுக்கு என்னை போவேணான்னு சொல்லுவேன், நீ எப்படி சொல்லுவ? குடிச்சிட்டு வந்து வேணும்ட்டே அந்த ஸ்லாப்பை உடைச்சிட்டாரு, சமையல் கட்டு ஸ்லாப்பு உடைச்சிட்டாரு. அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு போனா உனக்கு என்ன பிரச்சனை? மேடம் நான் போவேணான்னு சொல்லல, நான் வந்து நைட்ல என்னைய கூப்பிடணும்ல,